ஓகே ப்ரோ. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ப்ரோ ஸ்க்ரீன் தெரியுதுங்களா ப்ரோ எல்லாருக்கும்? தெரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, நம்ம வழக்கம் போல் வந்து நம்மளோட 3% நம்மளோட ஓவரால் பேலன்ஸில் வந்து 3% வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து நம்ம செலவு பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து 3% போட்டால் $2 வருது, அதாவது 1.7 வருது. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு $3 வந்து வைக்க போகிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடியே வந்து நான் என்னோட ட்ரேடிங் முடிச்சிட்டேன். இன்றைக்கி எனக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து $48 வந்து ப்ராஃபிட்டு. அதை நான் வந்து வித்ட்ராவலும் போட்டுட்டேன். ஓகேங்களா? காலையிலே வந்து நான் ஒரு அந்த $120 வித்ட்ராவல் போட்டு எடுத்துட்டேன் இருந்த பேலன்ஸ் எல்லாம். ஜஸ்ட் இப்போ மறுபடியும் வந்து $58 வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகேவா? வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல அவுட்கம் இருக்க பேரை வந்து ஒரு 4-5 பேரை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அந்த பேர்லேருந்து ஒரு நல்ல மார்க்கெட், அதாவது நல்ல சார்ட், அந்த சார்ட்டை வந்து நம்ம எடுப்போம். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சார்ட் எடுப்போம். இந்த சார்ட் வந்து நல்ல சார்ட்டா இல்லை, கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்குது. பட் ஆனால் இதில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நமக்கு இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ போய்கிட்டு இருக்கிறதே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் போகுது. பட் ஆனால் நம்ம சார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல சார்ட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுவும் ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்கிற சார்ட்டு. இப்போ மைனராக வந்து டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்காங்க. இங்கே எங்கே வராங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லெவல் இருக்கா, இந்த இடத்துல வந்து நம்ம லெவல் போடுவோம். இங்கே வந்து நமக்கு ஒரு லெவல் இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் இங்கே ஒரு லெவல் இருக்குது. சரியா? அது இல்லாமல் இங்கே ஒரு லெவல் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த கேண்டில் வந்து ஒரு எக்ஸாஷன் கேண்டிலாக வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இல்லாமல் முடியுது. ஏன்னா இங்கே வந்து ஒரு 00 ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா? ரிஜெக்ஷன் இல்லாமல் முடியுது அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பைக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பட் ஆனால் இந்த கேண்டில் பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே இருக்கிற சப்ளையை கன்சியூம் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. பட் வில் வெயிட். இந்த கேண்டில் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது அடுத்த கேண்டில் இங்கே வரட்டும். நம்ம அதுக்குள்ளே இங்கே ஒரு அலர்ட்டை போட்டுட்டு வேறு சார்ட்டுக்கு போவோம். கேண்டில் வருதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, இந்த பாருங்க, ஒரு பெரிய கன்சல்டேஷனுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி ரேஞ்ச். ஓகேவா? இந்த டோஜி ரேஞ்சை வந்து இந்த மார்க்கெட் வந்தோடனே திரும்ப ரிவர்சல் போயிருக்காங்க. மறுபடியும் நமக்கு அந்த டோஜி ரேஞ்சில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். ஓகே, கைஸ் இந்த இடம் பாருங்கள், இப்போ மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்க இடம் ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நமக்கு ஆக்சுவலாக என்ன இருக்குது, ஒரு கியூஎம் லெவல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா. அது இல்லாமல் இங்கேருந்து போனவங்க என்கல்ஃப் பண்ணவங்க ஒரு எக்ஸாஷன் டைப் கேண்டில். ஓகேவா? அது இல்லாமல் கரெக்டாக ரவுண்ட் நம்பரில் முடிஞ்சிருக்காங்க. இந்த இடம் ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா? முடிஞ்சிருக்காங்க.
ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த இடத்துல ஒரு QM ஏரியா இருக்குது, அது இல்லாமல் முடிஞ்ச வந்து ஒரு ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா? இந்த பேட்டர்னுக்கு ஒரு ரிவர்சல் இந்த பேட்டர்னுக்கு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டு ப்ளஸ் வந்து ரவுண்ட் நம்பரை முடிஞ்சதுனால அங்கேருந்து ஒரு ரிவர்சல். அது இல்லாமல் மைனர் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டு. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்து இந்த கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கலாம், பட் நோ ப்ராப்ளம். நம்ம பண்ணுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு கீழே வந்துச்சு. ஸோ வி வில் வெயிட் அண்ட் வாட்ச். வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதே நம்ம ட்ரேட் எடுப்போம் ப்ரோ. ஒன்றும் அர்ஜென்ட்டே இல்லை. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம ட்ரேடே எடுக்கலைனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஓகேவா? நம்ம மணியை வந்து நம்ம லாஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஓகேங்களா? இங்கே ஒரு லெவல் இருக்குது. அது இல்லாமல் டோஜி ரேஞ்சை வந்து இப்போ தான் பிரேக் அவுட் பண்ணுது இந்த கேண்டிலில். பார்க்கலாம் இந்த கேண்டில் டோஜி ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுதுன்னு பார்ப்போம். டோஜி ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, அதனால் நான் இந்த இடத்துல வந்து ஒரு பைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்னென்ன கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கோம், இந்த மெயினான வந்து இந்த டோஜி வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. செகண்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு மேஜிக் நம்பர் இருக்குது, 440040. ஓகேங்களா? அது ஒரு மேஜிக் நம்பர் இருக்குது. செகண்டு, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு லெவல் இருக்குது. ஓகேங்களா? அந்த லெவலில் தான் வந்து ப்ரீவியஸில் வந்து டோஜி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் இங்கே வந்து க்ளோஸ் ஆனவங்க வந்து எப்படி க்ளோஸ் ஆகியிருக்காங்க, ஒரு நல்ல எக்ஸாஷன் டைப்பில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து பையரோட என்ட்ரி நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு கேண்டிலாவது பையரோட என்ட்ரி வரணும். அதனால் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கோம். ஜஸ்ட் இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த சார்ட். இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான இடம். நமக்கு பாருங்கள், பேட்டர்னை பாருங்கள். நம்மளோட பேட்டர்ன் நம்ம சொன்ன மாதிரி காப்பி பேட்டர்ன் வந்துட்டுருக்கு. 2 ரெட்டு வந்தால் ஒரு க்ரீனு, 2 ரெட்டு வந்தால் ஒரு க்ரீனு, 2 ரெட்டு வந்தால் ஒரு க்ரீனு, 2 ரெட்டு வந்தால் ஒரு க்ரீனு. ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன் ஏரியாவும் இருக்குது. இது வந்து காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட். இந்த ஏரியாவில் வந்து காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட் இருக்குது. ஆனால் வந்து நம்ம இந்த மார்க்கெட்டில், அதாவது கோடாக்ஸில் வந்து நம்ம காமன் ரிஜெக்ஷன் எடுக்க முடியாது இந்த டைமில், ஏன்னா அந்த டைமுக்குள்ளே அது வந்து முடியாது. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இது வந்து நம்மளோட ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த மேலே போய் 00 இந்த இடத்துல நான் மார்ஜினல் சேஃப்டியில் ஒரு ட்ரேட் போயிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல ட்ரேட் போனதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு 00 ரவுண்ட் நம்பர். செகண்டு, இந்த இடம் வந்து நமக்கு ஒரு லெவல். ஓகேங்களா? இங்கே ஒரு லெவல் இருக்குது, இங்கே ஒரு லெவல் இருக்குது. ஓகேவா? இந்த லெவலை வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிருக்காங்க. தேர்டு, இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? என்கல்ஃபிங் பேட்டர்ன் கிடையாது. ஓகேவா? இது வந்து அப்சைட் பார். அந்த பேட்டர்னுக்கு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வரணும். ஓகேங்களா? நான் ஏன் இதை வந்து 00 ரவுண்ட் நம்பர் தாண்டவனே போட்டேன் அப்படின்னா, இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பையர் கேண்டில். ஓகேங்களா? சப்போஸ் அது பையர் கேண்டிலாக வந்தாலும் அந்த ரவுண்ட் 0, அதாவது 00 ரவுண்ட் நம்பரில் முடிகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ட்ரேடை வந்து வின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஈவன் தோ கரெக்டாக ரவுண்ட் நம்பரில் முடிஞ்சு அது வந்து ஒரு கேப் அப்பு. ஓகேங்களா? ஆனாலும் நம்ம லாஸ் ஆகலை, நம்ம ட்ரா ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து நம்ம இமீடியட்டாக வந்து செல்லுக்கு போயிருக்கலாம், பட் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா நம்ம போகலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம அடுத்த சார்ட்டில் கூட பார்த்துக்கலாம். 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா இது ரவுண்ட் நம்பர்லேயே வந்து
ஆயிருந்ததுன்னா நான் பண்ணியிருப்பேன். ரவுண்ட் நம்பருக்கு மேலே கேப் அப் ஆனதுனால லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. நான் லெவல் வரைகிறேன் பாருங்கள். நமக்கு வந்து மேலே இருக்க லெவல் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ரவுண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து ரவுண்ட் நம்பர். ஓகேவா? அந்த முடிஞ்ச கேண்டில் வந்து லைட்டாக ரவுண்ட் நம்பரை பிரேக் அவுட் பண்ணி தான் முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? இது வந்து மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு தான். ஆனாலும் அங்கங்கே வந்து பையர்ஸோட ஆக்டிவிட்டி நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ பையர்ஸ் இந்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலே வந்து அடுத்த லெவல் இருக்கிறதுனால. ஸோ அதனால தான் நான் இந்த ட்ரேட் எடுக்கல. இது வந்து மார்ஜினல் சேஃப்டிக்காக ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கீழே வந்துருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு ட்ரேட் வேணால் எடுக்கலாம். ஏன் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆஸ் யூஷுவல் இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து நமக்கு ஒரு லெவல் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நமக்கு லெவல் இருக்குது. சரியா? அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளோட பேட்டர்ன். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் தெரியும் இது என்ன பேட்டர்ன் சொல்லி. ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி பேட்டர்ன். கரெக்டாக இந்த லைனில் வந்து முடிஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் கீழே வந்து 00 நம்பர் இருக்குது. ஓகே. நான் இந்த இடத்துல வந்து ஒரு பை ட்ரேட் எடுத்திருக்கேன். சரி விடலையே. ஓகேவா? ஏன் நான் பை போனேன் அப்படின்னா, கரெக்டாக வந்து இந்த லெவலில் தான் வந்து கேண்டில் வந்து லெவலுக்கு மேலே தான் ரிஜெக்ட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. செகண்டு கேப் டவுன் ஆகி லெவலில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த லெவலில் ஓப்பன் ஆனதுனால இந்த இடத்துல வந்து நான் பைக்கு வந்து ட்ரை பண்ணேன். பட் மார்க்கெட் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். நான் இவ்வளோ தூரம் வந்து ரிஜெக்ஷன் ஆனதுனால தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்தோடனே எடுத்தேன். ஏன்னா இது வந்து இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து நம்ம காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால தான் நான் இந்த இடத்துல எடுத்தேன். அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸாக வந்து 2 ரெட் கலர் கேண்டில் இருந்தால் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு நமக்கு. அதையும் கன்சல்டேட் பண்ணி தான் இதை எடுத்தேன். பார்ப்போம். அடுத்த கேண்டில் க்ரீன் போகலாம் நம்ம. ஏன்னா வந்து நமக்கு அது லெவலில் தான் க்ளோஸ் ஆகுது. அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஷிட், லேட் என்ட்ரி. ஓகேவா? ஸ்கைப் இருக்கிறதுனால கொஞ்சம் சிஸ்டம் ஸ்லோவாக ஒர்க் ஆகுது இப்போ. இந்த இடத்துல நம்ம ஏன் எடுத்துன்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கிளியராகவே தெரியும். இங்கே ரவுண்ட் நம்பரு, அது இல்லாமல் ஒரு லெவலு, அது இல்லாமல் வந்து ஒரு டபுள் டோஜி பிரேக்கும் இருக்குது இந்த ஏரியாவில். இது ஒரு டோஜி, இது ஒரு டோஜி, இந்த டபுள் டோஜி பிரேக்கும் இருக்குது. அது இல்லாமல் நார்மலாகவே இது லெவலில் வந்து மினிமம் பிரேக் அவுட் ஆகி தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதனால் இது எடுத்திருக்கோம். பார்ப்போம். இது நம்மளோட ப்ராப்ளத்தினால லேட் என்ட்ரி ஆயிடுச்சு. சூப்பர். கேப் அப் ஆகி இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், வின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது வந்து எவ்வளோ பெரிய கேப் அப் பார்த்தீங்களா? இந்த ட்ரேடை வந்து பியூராக வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் பை காட் கிரேஸ் நம்மளோட லக்குனால வந்து இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த சார்ட்டுக்கு போகிறோம். ஓகேவா? நம்ம எத்தனை ட்ரேடு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $3 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3 4 4 ட்ரேட் எடுத்திருக்கோம். 4ல் வந்து ஒரு ட்ரேடை வந்து நம்ம லாஸ் ஆகிட்டோம். ஓகே, ஒரு ட்ரேடை வந்து நம்ம ட்ரா ஆகிட்டோம். ஓகேங்களா? நம்ம இப்போ இன்னும் வந்து 2 ட்ரேடு இல்லைன்னா ஒரு ட்ரேடை நம்ம எடுப்போம். எப்போவுமே வந்து 5 வின்னிங் ட்ரேட் எடுப்போம். அப்படி 5 வின்னிங் ட்ரேடில் ஏதாவது ஒரு ட்ரேட் நம்ம லாஸ் ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு பதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 6வது ட்ரேட் எடுப்போம். அவ்வளோதான். இப்போ நம்ம 4 ட்ரேட் ஆல்ரெடி எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 2 ட்ரேடு தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? இங்கே இந்த கேண்டில் வந்து இந்த 00 ரவுண்ட் நம்பருக்கு வந்துச்சு அப்படின்னா நான் மார்ஜினல் சேஃப்டியில் ஒரு ட்ரேட் இந்த இடத்துல எடுப்பேன். ஓகேங்களா? இதனால் மேஜர் டவுன் ட்ரெண்டு தான். இங்கே தான் லெவல் இருக்குது. இந்த ஏரியாவில் தான் லெவல் இருக்குது. இது எக்ஸாஷன் டைப்பாக முடிஞ்சு ஒரு கேப் அப் ஆனாலும் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சின்ன டவுட். ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே பாருங்கள், மார்க்கெட் வந்து எப்படி வந்திருக்காங்க, பையர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்திருக்காங்க. ஓகேங்களா?
அதனால் நான் இந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது எக்ஸாஷன் முடிஞ்சு ஒரு கேப் அப்பு, நம்ம வந்து டவுனுக்கு போகலாம், ஏன்னா மேஜர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லி. பட் ஈவன் தோ நம்ம இன்னும் கொஞ்சம் சேஃபாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். நோ ப்ராப்ளம், நமக்கு வந்து சான்சஸ் வந்து நிறையவே கிடைக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா, இது பாருங்கள் மேஜர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு, இந்த கேண்டில் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, அதனால தான் இந்த ட்ரேட் வந்து எடுக்கல. ஓகேவா, இந்த ரீசன் தான் நான் அந்த போன ட்ரேடுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கரெக்டாக முடிஞ்சிருக்கு, லெவல் மேலே இருக்குது, ஆனால் ஒரு சின்ன கேப் அப்பு. ஓகேங்களா, அந்த கேப் அப்புனால திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம எடுத்தவொடனே கேப் அப்புன்னு சொல்லிட்டு நம்ம கீழே போட்டுறக்கூடாது, செல்லுக்கும் போட்டுறக்கூடாது. நம்ம எல்லாமே வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா, இப்போ இதே மாதிரி இந்த கேண்டில் வந்து இந்த சிங்கிள் ஜீரோ இல்லாமல் மேலே இருக்க டபுள் ஜீரோவில் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம வந்து தைரியமாக வந்து ரிவர்சல் ரேட் போயிருக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணுவோம், நோ ப்ராப்ளம். இது ஒரு என்கல்ஃபிங்காக வந்து இந்த லெவலில் முடிஞ்சுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம கீ1 ட்ரேடர் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா ஒரு லோயரில் ஒரு லோயரையும் வச்சிருக்கு. பார்ப்போம், இந்த இடம் வரைக்கும் வரல. அது இப்போ செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, தெரியுதுங்களா? செல்லர்ஸ் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பையர்ஸை வந்து ப்ரீவியஸாக இருந்த பையர் கேண்டிலுக்கு மேலே வந்து செல்லர்ஸ் வந்து அவங்கள போகவே விடலை. வந்தாலும் இந்த லோயர் லோ தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஹையை வந்து அவங்களால பிரேக் பண்ண முடியல. ஓகே, அது இல்லாமல் கீழே பாருங்கள் செல்லர்ஸோட மூமெண்ட் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த கேண்டிலும் வந்து நமக்கு இங்கே போகும்போது, இந்த கேண்டிலுக்கு ஈக்குவலாக போகும்போது இங்கேருந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். நமக்கு வந்து மார்ஜினல் சேஃப்டிலே கிடைக்கும். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் மார்ஜினல் சேஃப்டி ட்ரேடே வந்து ட்ரை பண்ணுங்க ப்ரோ. நமக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆனாலும் நோ ப்ராப்ளம், நம்ம லாஸ் வந்து ஆகாமல் அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதனால் மார்ஜினல் சேஃப்டிக்கே வந்து ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஓகே, இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், செல்லரோட இவ்வளோ தூரம் வந்தவங்க இந்த கேண்டில் வந்து அதுக்கு மேலே அவங்களால இந்த கேண்டிலே பிரேக் பண்ண முடியல. ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு ரெட் கிரீன் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் ரெட் கிரீன் பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து பைக்கு ட்ரை பண்ணோமா செல்லுக்கு ட்ரை பண்ணோமா, மேஜர் ட்ரெண்ட் வந்து செல்லு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த கேண்டிலை விட்டுட்டு, அதாவது இதுக்கு அடுத்து வர பை கேண்டிலை விட்டுட்டு நம்ம செல்லுக்கு தான் ட்ரை பண்ணணும். இதுக்கு அடுத்து வர க்ரீன் கலர் கேண்டில் வந்து இந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அடுத்து வந்து செல்லுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, நம்ம அர்ஜென்ட் போடவே வேணாம், பொறுமையாக ட்ரை பண்ணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, ஓகேவா, இந்த லெவலில் வந்து ஏன்னா இங்கே ஏற்கனவே இங்கே லெவல் இருக்குது, இந்த லெவலில் வந்து இந்த கேண்டில் வந்து கேப் டவுனில் தான் இருக்குது. மேபி இது பை போகும்னு நினைக்கிறேன். அப்படியே பை போச்சுன்னா ரெட் க்ரீன் பேட்டர்னாக இருந்ததுன்னா பை போச்சுன்னா இந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்து வந்து நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு, எப்போ வேணாலும் செல்லர்ஸ் உள்ளே வந்து மார்க்கெட்டை வந்து அவங்களோட கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது மட்டும் நம்ம ட்ரை பண்ணால் நல்லது. ஓகேங்களா, இந்த கேண்டில் வந்து 2 பேரும் புஷிங் அதிகமாக இருக்குது. இது வந்து ஹையர் ஆகி வரல. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இது ஒரு கேப் அப்பா, இங்கே டபுள் ஜீரோவில் ஒரு கேப் அப். ஓகேவா, நான் அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல வந்து ஒரு செல்லுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மார்ஜினல் சேஃப்டி விட்டுட்டு. ஓகேவா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு 5500 அப்படின்ற ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது. அது இல்லாமல் இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு மேஜர் ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு. ஓகேவா, மேஜர் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டு. இங்கேருந்து வந்தவங்க கீழே வந்து இன்னும் இந்த லெவலுக்கு வந்து ரீச் ஆகலை.
ஓகேங்களா, இந்த லெவலுக்கு வந்து ரீச் ஆகலை. சரியா, அது இல்லாமல் இந்த கேண்டில் ஏன் ரிஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்து கியூஎம் லெவல், இந்த கியூஎம் லெவல்ன்றதுனால இந்த கேண்டில் இருந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ரிஜெக்ஷன் வந்த உடனே அடுத்த கேண்டில் ஒரு கேப் அப்பு. ஓகேங்களா, கேப் அப்பில் யார் வருவா? செல்லர்ஸ் வருவா. ஆல்ரெடி மேஜர் ட்ரெண்டு மைனர் ட்ரெண்டு ரெண்டுமே செல் ட்ரெண்டு. அதனால் நான் மார்ஜினல் சேஃப்டியில் இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். லாஸ்ட் 1 செகண்ட் ஃபெயில் ஆகிட்டோம், நோ ப்ராப்ளம். ஓகேவா, நம்ம எடுத்த 5 ட்ரேடில் வந்து 3 ட்ரேடு வின் ஆகிருக்கும், 2 ட்ரேடு வந்து லாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபைனல் ட்ரேட். இந்த ட்ரேடை வந்து நம்ம லாஸ் ஆனாலும் வின் ஆனாலும் நம்மளோட இன்னையோட ட்ரேடிங் செஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வெயிட் பண்ணுறோம். இந்த இடம் என்கல்ஃப் பண்ணுறாங்க செல்லர்ஸு. என்கல்ஃப் பண்ணி இந்த பையரோட என்ட்ரி பாயிண்டில் வந்து க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா, அதுவும் இந்த மாதிரி எக்ஸாஷன் டைப்பில் வந்து க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு பைக் வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா இங்கே வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டவுன் சைட் பார் பேட்டர்னும் இருக்குது, ப்ளஸ் வந்து பையரோட என்ட்ரியும் இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வேணாம், நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல வந்து நான் ஒரு செல்லுக்கு போகிறேன். ஐயோ, லேட் என்ட்ரி. இந்த இடத்துல செல்லுக்கு போயிருக்கேன். ஏன் செல்லுக்கு போயிருக்கேன்னா, ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி 2 செல்லு, அதாவது 2 ரெட்டு ஒரு க்ரீனு, 2 ரெட்டு அந்த பேட்டர்னில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2 ரெட்டு ஒரு க்ரீனு வந்துருச்சு. அடுத்து 2 ரெட்டு வரும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். நம்மளோட மிஸ்டேக்னால இது வந்து லேட் என்ட்ரி. ஓகேவா, நம்ம லேட் என்ட்ரி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வரும்போது திரும்ப இன்னொரு என்ட்ரி போட்டுறாதீங்க. ஓகேவா, நமக்கு லாஸ் ஆச்சுன்னா அந்த ஒரு கேண்டிலோட போயிடும். ஓகேவா, நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா மேபி இது ஒரு சில சமயத்தில் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி நீங்கள் வின் ஆயிடுவீங்க. பட் மேக்ஸிமம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி டபுள் ட்ரேட் போடும்போது உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு 2 ட்ரேடுமே லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, பொறுமையாக பண்ணுங்கள், அர்ஜென்ட் இல்லாமல் பண்ணுங்கள். ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் லாஸ் ஆனாலும் இன்னையோட டார்கெட் உங்களுக்கு என்னவோ அந்த டார்கெட் மட்டும் வச்சு ப்ராஃபிட்டோ லாஸோ பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே கைஸ், இன்னையோட ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஓவரால் $50 வந்து இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஓகேவா, இப்போ என்னோடய பேலன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 58 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 6 ட்ரேடு எடுத்திருக்கோம். அதில் 4 ட்ரேடு வின்னு, 2 ட்ரேடு லாஸு, 1 ட்ரேடு ட்ரா. ஸோ அதனால் நம்ம வந்து 60 வந்து லேண்ட் ஆகிருக்கோம். ஆனால் பட் நான் ஆல்ரெடி வந்து $50 ப்ராஃபிட் எடுத்து வித்ட்ராவல் போட்டேன். ஓகேவா, ஸோ அதனால் வந்து நமக்கு பேலன்ஸ் கம்மியாக இருக்குது. எப்போயுமே ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். தயவுசெய்து நீங்கள் எடுக்கிற டெய்லி ப்ராஃபிட்டை வந்து ஈவன் தோ $10 இருந்தாலும் நீங்கள் வந்து வித்ட்ராவல் போட்டுருங்க. ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ வித்ட்ராவல் போடுறீங்களோ அதுதான் வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும். ஓகேங்களா, நீங்கள் பேலன்ஸ் வந்து எவ்வளோ வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் அது உங்களை மோட்டிவேட் பண்ணாது. நீங்கள் எவ்வளோ டெய்லி ஒரு $10 வித்ட்ராவல் போட்டிங்கன்னா கூட நீங்கள் 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா $100 வந்து வித்ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, உங்களோட வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் டெவலப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும். செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைச்சா தான் உங்களால் வந்து ட்ரேடிங்கை வந்து ஒழுங்காக பண்ண முடியும். ஓகேவா, மார்க்கெட்டை பார்த்தோன்னா அந்த பயம்லாம் உங்களுக்கு போகும். சரியா, இதோட வந்து நம்மளோட லைவ் செஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேவா, கண்டினியூவாக வந்து நம்ம லைவ் செஷன் பண்ணுவோம்.